கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையை சாதகமாக்கிய கொள்ளையர்கள். ஸ்டார்லைட் எரியும் வீடுகள்தான் குறி. கிருஷ்ணகிரி மக்களை அலறவிட்ட கொள்ளை கும்பலின் பரபரப்பு பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக சிறப்பு பிரார்த்தனைகளும் நடத்தப்பட்டன. இதே போன்றுதான் கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுண்டம்பட்டி கிராமத்தில் உள்ள தேவாலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. இதற்காக கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வீடுகளை பூட்டிவிட்டு தேவாலயத்திற்கு சென்றுள்ளனர். இரவு முழுவதும் பிரார்த்தனை முடிந்து அதிகாலை வீடு திரும்பியவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்குள்ள 5 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் மைக்கேல் என்பவரது வீட்டில் 20 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி, மதலைமுத்து என்பவர் வீட்டில் 1.25 லட்சம் ரூபாய் பணம், சவுந்தரராஜன் வீட்டில் 8 சவரன் தங்க நகையும் மற்றும் 2 வீடுகளில் 2 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த வீடுகளை மட்டும் குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. நைட்டு நாங்கள் 11:30 மணிக்கு கிறிஸ்துமஸ்ன்றதுனால 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சு முடிஞ்சு வந்து பார்த்தபோது டோரு பூட்டை ஒடிச்சிட்டு இருந்தாங்க, உள் டோரையும் ஒடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போனாக்க பீரோ 3-4 பீரோவை ஒடிச்சு உள்ளே இருந்த பணம், எங்கள் வீட்டில் இருந்த பணத்தை மட்டும் 1.25 லட்ச ரூபாய் சுமார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாத கால் கொலுசு, சிம்லி, வெள்ளி பாத்திரம், கிளாஸுங்க 2, பாலாடை, இந்த மாதிரி ஒரு 10-15 ரூபாய் பொருள் எடுத்துட்டுருக்காங்க. இதே மாதிரி சுண்டம்பட்டில் 4-5 வீட்டில் எடுத்துட்டாங்க. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கந்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை கும்பல் நகை மற்றும் பணத்தை குறிவைத்து கொள்ளையடித்துள்ளனர். செல்போன், லேப்டாப் போன்றவற்றை எடுத்து செல்லவில்லை. அதேபோல் சிசிடிவி கேமராக்களை திருப்பி வைத்துவிட்டு அதிலிருந்து ஹார்ட் டிஸ்கை எடுத்து சென்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.